இப்படி 2 பேரும் வந்தா நான் எங்க போறது? அந்த கண்ணு பார்த்தாக்கா லவ் தானா தோணாதா. அனைவருக்கும் காலை வணக்கம். மணி 12:35 ஆயிடுச்சு. நான் பண்டிகைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ தான் ஆர்டர் போட்டாங்க. படப்படின்னு எடுத்துக்கிட்டு கொட்டி வாங்க ட்ராப்பு. என்னவே செல்ஃப் ஒர்க் ஆகல? ஐயோ ஒர்க் ஆகலையே. கிளிக்கர் தான் பண்ணணும். என்ன ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது. 175 ரூபாய் அடிச்சு இந்த ஆர்டரு. இதுதான் பெரிய ஆர்டர் எனக்கு போட்டதுலேயே. சாதாரண தான் இதை எடுத்துட்டேன். காலையிலே இப்படி 2 பேரும் ஜோடியாக போனா, அது என் கண்ணை முன்னாடி போனா எனக்கு கடமை காலம் ஞாபகம் வருது. ஏன் அப்படி பண்ணுறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், என் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக வராதிங்க. எனக்கு வெறுப்பாக இருக்குது. லவ் லைஃப்லாம் மறந்துட்டு வேணான்னு விட்டுட்டுருக்கேன். லவ்வே இல்லைங்க. என் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த விக்ரம் சார் படத்தில் வரும்ல, ஒரு காலத்தில் நான் சந்தோஷமாக இருந்தேன்டி. ஏய் என்னடா நீங்கள் என்னை சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க? எந்த பக்கம்டா வரீங்க? நீங்கள் எங்கடா போகிறீங்க? எனக்கு வழி விட்டா நான் பாட்டுன்னு போவேன்டா. அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதான் பார்சலு. சைடில் மாட்டிக்கலாம். 2வது ஒரு ஆர்டர் போட்டாங்க. ரேப்பிடரில் போட்டுட்டு வந்தேன். எதுன்னு பார்த்தீங்கன்னா வலசரவாக்கத்தில் எடுத்துக்கிட்டு ட்ராப் வந்து பள்ளிக்கரணையா. ஃபஸ்ட்டு கொட்டி வாக்கணும் கொடுத்துருவோம். 2வது பள்ளிக்கரணை எடுத்துகிட்டு போயிடலாம். போகிற வழி தானே. அதான் எடுத்துட்டேன். 176 ரூபாய் எவ்வளோ காடிச்சு. இதுதான் பார்சலு. கீழே ஒரு ஆதாரம் தான். சரி தான் நான் கிளம்பலாம். ஓடிபி சாஃபியாக்கா? ஓகே தேங்க்யூக்கா. 2வது ஆர்டர் எடுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே எங்கேயும் நம்ம ஸ்டாப் இல்லை. ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருப்போம். நம்ம பாட்டு போய்ட்டு ஏன்னா குழந்தை வரையும் வச்சுட்டு வர. ஏன்னா அப்படி வர கொஞ்சம் நின்று தான் போனா. ஏன்னா அப்படி பண்ணுறேன். அப்புறம் என் மேலே தப்பு சொல்லுவீங்க. நான் இங்கே பாருங்க லேடிஸா, இது எப்படி நடக்கிற கதை தானே. பின்னாடி பார்க்காமலே போங்க நீங்கள் பாட்டுன. ஹாய்க்கா. அக்கா என்னை பார்க்குறாங்க. சரிக்கா பார்த்து உசாரா போங்க. 3 பேரில் போகாதீங்கக்கா. ஹெல்மெட்டு போட்டு போங்க 3 பேரும். நானும் அங்கேருந்து பார்த்துட்டு வரேன். இந்த அக்கா நான் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க. நம்மளால பிடிக்கவே முடியலைங்க. நான் எவ்வளோ வேகமாக சுற்றி போகிறேன். என்ன ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த அக்கா. அக்கா கொஞ்சம் பொறுமையாக போக்கா. ஏக்கா அவ்வளோ ஸ்பீடாக போகிற? நீ ஸ்பீடாக போகிறது பார்த்தா எனக்கு ஸ்பீடாக போகணும்னு தோணுது. நான் ஸ்பீடாக போனோன்னா என் அக்கௌண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிருவாங்க. கொஞ்சம் பொறுமையாக போக்கா. என்கிட்ட போட்டு நீ என்னக்கா பண்ண போகிற? நீ தான் ஃபஸ்ட்டு. நீ தான் ஜெயிச்சிட்ட. விடுக்கா பொறுமையாக போக்கா. ஃபஸ்ட்டோட ட்ராப் லொக்கேஷன் தான் வந்தாச்சு. இவர் தான் தாங்கண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. அதாங்க ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. 2வது ஆர்டர் சீக்கிரம் போய் கொடுப்போம். அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. வாழ்க்கையில் ஒன்று மட்டும் சேர்த்து வச்சுக்கிங்க. எது சேர்க்குறீங்களோ இல்லையோ பணத்தை மட்டும் நல்லா சேர்த்து வச்சுக்கிங்க. இங்கே பணம் இருந்தால் தான் எல்லாம் மதிப்பாங்க. அடா மாப்பிள்ள சாப்பிட்டியா? நல்லா இருக்கியா? அந்த போல இதுக்குடா பாக்குற. டேய் வெளுத்து போடுவோண்டி. 176ண்ணா. ஓகே தேங்க்யூண்ணா. அவ்வளோதான். 2வது ஆர்டர் கொடுத்தாச்சு. 176 ரூபாய். 3வது ஆர்டர் எதுனா போட்டால் கண்டினியூ பண்ணுறேங்க. 3வது ஆர்டருக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். 3வது ஆர்டர் தான் போட்டாங்க. ஆனால் பார்சல் இல்லை. பேசஞ்சர் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் வந்துச்சு. அதான் எடுத்துட்டேன். கோவிலம் பார்க்காமல பிக்கப். ஏன்னா எங்கண்ணா வர ஏக்கா இருக்கா இடிச்சிடாதக்கா. நானே பாவுங்க ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். கோவிலம் பார்க்காமல பிக்கப் பண்ணிக்கிட்டு ட்ராப் வந்துட்டு திருவள்ளை வயலில் 325 ரூபாய் எவ்வளோ காட்டிச்சு. எடுத்துட்டேன். ஐயோ போலீஸ் பிடிக்கிறானே. ஓகேண்ணா வரமா போடுமா. இங்கே தான் லொக்கேஷன் காட்டுது. கால் பண்ணுவோம்.
அண்ணா நீங்களா? அவ்வளோதாங்க, அதை ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கிளம்பிடவா? क्या रे செட்டிங்கா? அங்கே பாருங்க, நாளைக்கு குடியரசு தின விழா இல்லையா, அதனால எவ்வளோ பெரிய கொடியை பறக்க விட்ருக்காங்க பாருங்க. இந்த எல்என்டி கம்பெனியில் சூப்பராக இருக்குதுல்ல, பயங்கரமாக பறக்குதுங்க. பாவங்க, முன்னாடி ஒரு ரெண்டு லேடி போனாங்களா ஸ்கூட்டியில், அவங்க வந்து மேலே ஏறி இப்படி டர்னிங்கில் வந்து இப்படி முன்னாடி எடுத்துட்டாங்க. அதனால் கீழே விழுந்துட்டா சொல்கிறாரு. அவங்க நிற்கவே இல்லை, ஒரு விழுந்துட்டாரு, நிற்கவே இல்லை, அவங்க பட்டுன்னு போயிட்டு ஏறிட்டாங்க. பாவம், அதை பார்த்து உஷாரப்பாங்க சொல்லிட்டு வந்துட்டேன். வரவங்க அப்படி தானே வருவாங்க, நம்ம தான் பார்த்து உஷாராக போகணும். யார் வண்டி ஓட்டினாலும் பார்த்து பொறுமையாக உஷாராக ஓட்டுங்க. ஏன்னா இங்கே ஹோட்டலு எல்லாம் சரியில்லை. நம்ம கரெக்டாக போனாலும் அவங்க வந்து இடிச்சிடுவாங்க, அப்புறம் நம்ம மேலே தப்புன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதானே, மூணாவது ஆர்டர் ட்ராப் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூண்ணா. 327 ரூபாங்க. அதில் 246 ரூபா தான் நமக்கு கொடுத்துருக்கான். 75 ரூபா பக்கமாக கமிஷன். சரி, இங்கிருந்து 4வது ஆர்டர் போடுறா, நல்லா பார்ப்போம். நாலாவது ஆர்டர் தானே பிக்கப் பண்ணியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் எடுத்துக்கிட்டு சைதாப்பேட்டையில் ட்ராப்பு. ரொம்ப நேரமாக போர்ட்டூரில் அடிக்கவே இல்லை. போர்ட்டூரில் தான் அந்த ஆர்டர் அடிச்சுது. 3வது ஆர்டர் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர வரைக்கும் ஒரு ஆர்டருமே அடிக்கலைங்க. இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்படியே ராப்பிடோலேயும் ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா எடுத்துக்கிட்டே போகலாம். நான் கூட போர்ட்டூர் செத்து போச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா திடீர்னு உயிர் வந்துட்டு இருக்குது அதுக்கு. இப்போ தான் ஒரு ஆர்டர் போட்டாங்க. 246 256 வந்துச்சு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. ஆஹா, இன்னைக்கு ஏதோ முடிவோடு வந்துட்டுக்கிறான். வழி விடுவியா விட மாட்டியா? சரி போ, நான் ஒதுங்கி போகிறேன். போடா போடா, பார்த்துக்கிறேன்டா. டேய் இவனோடா ரொம்ப பயமாக இருக்குது பார்த்தா. ஏங்க அங்கே பாருங்க, புது ட்ரெயின் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. புதுசாக இருக்குது. உள்ள இன்னும் சீட்டில் எதுவுமே செட் பண்ணல போல். புதுசாக பயங்கரமாக இருக்குல்ல, கலர் சூப்பராக இருக்குதுங்க. இங்கே ஒன்று இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலரில். சரியாக தெரியுதா இல்லைன்னு தெரியல, அந்த கலர் சூப்பராக இருக்கு பாருங்க. புது ட்ரெயின் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. பாடி பிரிட்ஜ் இறங்குற இடத்துல பார்க்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க. வாவ், ஓகே ஓகே, நான் கொடுத்துறேன் சார். அவ்வளோதாங்க. 4வது ஆர்டர் ஃபுல் முடிச்சாச்சு. 241 ரூபா. அது ஏதோ 15 ரூபா வந்துட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிட்டுக்கிறாங்க. சரிங்க, 5வது எதனா ஆர்டர் வந்தால் கண்டினியூ பண்ணுறேன். அஞ்சாவது ஆர்டர் தான் போட்டானே, இதான் பார்சலு. என்னன்னு தெரில, ஏதோ இந்த கேஸுக்கு மேலே வைப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது.
எங்கன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டையில் எடுத்துக்கிட்டு கோவிலம் பார்க்கணும் ட்ராப்பு. ஆக்சுவலாக அந்த பக்கம் இருந்து தான் ஆரம்பித்தோம். 2வது ஆர்டர் அங்கிருந்து தான் எடுத்தோம். திரும்ப அந்த பக்கமே போடுறான். போகிற வழியில் ரேப்பிட் வழி ஒரு ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். 167 ரூபாய் அவ்வளோ காட்டிச்சு. ஒரு ஆர்டர் வருது, ஆனால் கம்மியாக வருது, அதனால தான் எடுக்கல. சரிங்க, பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுறேன். நானும் அங்கேருந்து பார்த்துட்டே தான் வரேன். இவர் ஃபோனு கையில் வச்சுக்கிட்டே தாங்க வர்றாரு. அங்கே பாருங்க, முன்னாடி வண்டி வருது, சைடில் வண்டி வருது, அவர் ஃபோனை தான் பார்க்குறாரு. நான் மொட்டை போட்டாண்ணா, அண்ணா 10 கலர் சொக்காருண்ணா, கொஞ்சம் வாரமாக நின்று பேசிட்டு வாண்ணா அப்படின்னா உனக்கு அர்ஜென்ட்டு. அங்கே பாருங்க, திரும்பவும் ஃபோன் தான் பேசுகிறாரு. வாரமாக நின்று அங்கே ஐயோ டான்ஸ் ஆடுறாரு வண்டியிலையே. ஓரமாக நின்று ஃபோன் பேசிட்டு பொறுமையாக வாண்ணா. ஏன் நான் அப்படி பண்ணுறேன்? உனக்கு மட்டும் இல்லைண்ணா, உனக்கு பின்னாடி வர எல்லாத்துக்கும் பிரச்சனையாயிடுண்ணா. ஐயா இந்தாங்க, கார்த்திக்ன்றது குழுக்கு சொன்னார். சரிங்க ஐயா. அவ்வளோதாங்க, 5வது ஆர்டர் கொடுத்தாச்சு. அவ்வளோதானே, 6வது ஆர்டர் போட்டாங்க, பிக்கப் பண்ணியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பல்லாவரத்தில் எடுத்துகிட்டு ட்ராப் வந்துட்டு கிண்டி கத்திப்பாறை பிரிட்ஜாண்ட. 6வதுக்கும் 3 விட்டு போகலாங்க, டைம் ஆயிடுச்சு. உங்கள் பாருங்க, பாவம் அந்த மாடு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுக்கு வாய் இல்லைங்க, அதுக்கு தான் வாயில்லா ஜீவன் சொல்கிறாங்க. வாய் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன நான் கேள்வி கேட்க தெரியுமா? ஏங்க நான் ஒன்று பண்ணலான் இருக்கேன். இங்கே பாருங்க, இதில் 3 வண்டி இருக்குது. இந்த 3 வண்டியில் எதனா ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணலாமா? கேட்டால் தருவாங்களா? சரிங்க, டைம் ஆகிடுச்சு, இதோட ஆர்டர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருவோமா? ரேப்பிடோவில் பார்ப்போம். ரேப்பிடோவில் 591 ரூபாங்க. ரேப்பிடோவில் 591 ப்ளஸ்ஸு போர்ட்டரில் பார்ப்போமா? போர்ட்டரில் பார்த்தீங்கன்னா 526. டிப்ஸு மட்டுமே இன்றைக்கி வந்துட்டு ஒரு 70 ரூபாய் கிட்ட வந்துச்சுங்க. 1987 ரூபா மைனஸ் 210 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தோம். மைனஸ் பண்ணால் 977 ரூபாய் இன்றைக்கி ஏர்னிங்ஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி, ஓகே, பார்க்கலாம். முன்னாடி ஒரு நண்பர் நிற்கிறாரு. சரிங்க, பாய்.